ஆண்டவன் தரிசனமே அழியா வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. வேடர்குடியின் பிறந்த நடையும் பட்டி நோக்கி பள்ளி மன்றுமே சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள். பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்த்தவுடனே இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருமலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரை வாழும் வேகம் கொண்ட மான் வாழும் அந்த குறிஞ்ச நிலம் ஆக தெரிவித்தாரே நாரதமா முனிவர். இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம். எங்கேயோ இருந்து வருது. நல்ல சாரிதம், நல்ல சாரிதம்ங்க. எப்படி சாரிதம்? தூரமா இருக்காங்க. பலமான குரல், இனிமையான கானம், குயிலை போன்ற குரல், கார் முகிலை போன்ற கூந்தல், கருவண்டுகளின் விழிகள், முத்துக்கள் போன்ற பல்வரிசை, சிறு இடை, ஒய்யார நடை, காவலிலே கவனம், கையிலே கவனமான் கொண்ட மங்கை வருந்து கொண்டே இருக்கலாம். இந்த பெண்ணை வர்ணிக்காம வேற எந்த பெண்ணை வர்ணிக்க போறான்? கண்ணை நம்ப கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதது, பொய்யை சொல்லாதது. ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, பொன்பொருளை கண்டவுடன் வந்தபடி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, அங்கே கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும், என்றும் அதுவே என் மூலதனமாகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாத
இடுப்பு, உடலோ கருப்பு நிறம், படுக்கை விற்பெடுத்து பாவடையாய் சுற்றி, முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து தட்டி பிரித்தெடுத்த தாளைனார் போல் ஒட்டி உலர்ந்தவளே, உன்னுடைய பின்னழகு என்னை எங்கெங்கே எட்டி தள்ளுதடி. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இடுப்பு வந்து உடுக்க மாதிரி இருக்கணுமா, ஓஹா பன்னிக்குட்டி மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா அப்படித்தான் இருக்கு. உடுக்கை இடுப்பு, உடலோ தாத்தா சிரிக்கிறது, உடலோ கருப்பு நிறம், பெண்ணு கரு நிறமா இருந்தாலும் பரவாயில்ல, படுக்கை விற்பெடுத்து படுக்கை விற்பெடுத்து அப்படி பாவடையா சுத்தி இருக்கணுமா. ஓஹோ. முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து, ஒரு பெண்ணுக்கு முடி முழங்கால் வரைக்கும் இருக்கணும். முழங்கால் முடி அப்படி தூக்கி வச்சு மல்லிகைப்பூ கட்டி நடந்தாங்கன்னா மகாலட்சுமி நடந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே உள்ளே இருக்கிற பெண்ணுங்கள்லாம் எங்கே ஒட்டு முடி வச்சுட்டு வர்றாங்க, அப்படி இருக்க. தட்டி பிரித்தெடுத்த தாளைனார் போல், ஒரு பெண்ணுக்கு தேகம் வந்து தாளைனார் மாதிரி மெல்லிசா இருக்கணுமா. தாளைனார் பார்த்துருக்கீங்களா, அப்படியே லேசாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்க பெண்ணுகளுக்கெல்லாம் எருமத்தோல் மாதிரியே இருக்கு. என்ன ஓஹோ என்னன்னு தெரியலையே. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா பாருங்க, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு ஊரில் கோவில் இருக்கணும், கோவில் இல்லாட்டி என்னைய மாதிரி நடிகன் இருக்கணும். இதுதான் ஊருக்கு சிறப்பு. ஊரை வச்சு நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வச்சு ஊருக்கு பெருமையானா நம்மளை வச்சு தான் ஊர் பெருமையாக இருக்கணும். அப்போ பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குளம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. குளம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. எதுக்கு அந்த வார்த்தை சொல்கிறாங்க? ஏன்னா யமனாகப்பட்டவர் நம்ம உயிரை பிடிக்க வர்றாருன்னா நம்மளோட குலதெய்வம் அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது குலதெய்வத்துக்கு. ஆமாம், இஷ்ட தெய்வம் எந்தெந்த சாமியவே கும்பிடலாம், ஆனால் குலதெய்வ வழிபாடு வந்து கோடி புண்ணியம் தரும் இருக்காங்க. குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் கும்பிட்டாத்தான் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம பேரங்குழந்தையும் நல்லா இருக்கும். இப்போ இருக்க பிள்ளைகிட்டலாம் போய் உங்கள் குலதெய்வம் என்னன்னு கேட்டால் தெரியாது, யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ இருக்க உங்கள் பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்க, தெரியாது. ஏன்னா அந்த காலத்துலாம் கோயில் கட்டி வச்சாங்க. எதுக்கு பெரிய பெரிய கோபுரம்லாம் கட்டி வச்சாங்க? ஊர் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு. ஆனால் இப்போ பாருங்கள், ஊரில் திருவிழா செவ்வாய் சாட்டிட்டா போதும், அங்கே இருக்க முக்கியஸ்தர்கள் பூரா வயிற்ற கலைக்கணும். ஆமாம், ஐயையே எவன் தண்ணியை போட்டு என்ன சண்டை இழுக்க போகிறான்னா, யாரா எங்கடா போய் நிற்க போகிறது, அந்த எண்ணம் தான் வரும். அந்த காலம் அப்படி இல்லை. ஏன்னா அமைதியாக இருக்கிற இடம் மூணு இடம். ஒன்று கோவில், ஒன்று மருத்துவமனை, ஒன்று காவல் நிலையம். இந்த 3 இடம் தான் அந்த காலத்தில் அமைதியான இடம். யாரும் போக மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக இருந்தாலும் ஊருக்குள்ளே வச்சு பேசி முடிச்சிருவாங்க. இதே அந்த காலத்தில் நடந்தது, அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் பாருங்க, இந்த 3 இடத்துல தான் கூட்டம் கட்டிட்டு ஏறுது. மருத்துவமனையில் போய் பாருங்க, என் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டேன், என் பிள்ளைய அவங்க சேர்க்கிறேன், என் மண்டையை உடச்சுப்பிட்டேன், என்னையை குத்திப்பிட்டேன் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. காவல் நிலையத்தில் பாருங்க, கொலை அடிதடி, இதே கூட்டம். நம்ம ஓனா கூட ஒரு 5 மணி நேரம் குறைஞ்சது நிற்கணும். ஆமாம், கோவிலில் ஏன் கூட்டம் கூடுதுன்னா, அங்கே இருக்க பூசாரியிலே சண்டை விடுவாங்க. கெடா வெட்டினா தலை எனக்கு தான். என் தாத்தா அந்த காலத்தில் தலையை வாங்கிட்டு போனார், இன்னமும் எனக்கு வேணும். அதில் இன்னொரு பங்காளியை சண்டை விடுவேன். என் தாத்தன் காலை வாங்கிட்டு போனார், எனக்கும் காலை குறாண்டுவேன். ஒரு குடும்பத்தில் அந்த காலத்தில் 1 பேர் 2 பேர் இருப்பாங்க. அண்ணன் தம்பி, அண்ணன் போனார்னா தம்பி போக மாட்டார், பெரிய பையன் போனார்னா சித்தப்பையன் போக மாட்டார், தாத்தன் போனால் யாரும் போக மாட்டாங்க. அவர் ஒரு ஆள் போனால் போதும், நாங்கள்லாம் வரலங்க, அண்ணன் தம்பி பங்காளி யாரும் வரமாட்டாங்க, அவர் பெரிய மனுஷன், அவர் இருந்து பார்த்துக்குருவாருண்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. குடும்பமே வரான், அவன் சித்தப்பையன் வரானா கிளப்பி விட்டுருவாங்க, அவன் போகிறான்லடா நீ போய் கேள்றான்டுவாங்க. அப்படி காலம்லாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கனால இந்த காலத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றனால. ஏன்னா நம்ம 4 பேத்துக்கு சொன்னால் ஏதோ 2 பேத்துக்கு போய் சேரும்ன்றனால சொல்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும். பார்க்கும் பொழுது மேலும் வள்ளிமலை மான்குட்டி, வள்ளிமலை மான்குட்டி எங்கே போறே, வந்திருக்கும் வேடனை பார்க்க போறேன். வள்ளிமலை மான்குட்டி எங்கே போறே, வந்திருக்கும் வேடனை பார்க்க போறேன். கொல்லிமலை தேஞ்சிட்டு எங்கே போறே, கொல்லிமலை தேஞ்சிட்டு எங்கே போறே, கொஞ்சம் வரும் குமரனை பார்க்க போறேன். அடி அத்திரி மாத்த கத்திரி பிஞ்சு நைத்தல காலங்காடி, ஆளும் கண்ணும் மூக்கும் பார்த்தா நை சுபத்தாவ காடி.
காலங்காடி ஆளும் கண்ணும் மூக்கும் பார்த்தாரை சுமக்கா பக்காடி தனைய கூந்தல் மதன பண்டாரவள்ளி கெண்டையோ ஒத்த கண்ணால் கிளிமொழி வாய்நுகிறோ சர்க்கரையோ தேனோ கனியுடன் கலந்த பாகோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாமே. ஏன்னா உலகத்தில் ஆசை இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. ஆசை இல்லாத மனுஷன் அரை மனுஷன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக ஆசை இருக்கணும்னா பாருங்க, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே எப்படா உலகத்தை பார்ப்போம்ன்ற ஆசை, உலகத்தை பார்த்த உடனே எப்படா நடந்து போவோம்ன்ற ஆசை, நடந்து போன உடனே எப்படா படிப்போம்ன்ற ஆசை, படித்த உடனே எப்படா கல்யாணம் பண்ணோம்ன்ற ஆசை, கல்யாணம் பண்ண உடனே எப்படா புள்ள ஊட்டியை பெப்போம்ன்ற ஆசை, புள்ள ஊட்டியை பெற்ற உடனே இந்த புள்ள ஊட்டியை எப்படா கரை சேர்ப்போம்ன்ற ஆசை, புள்ள ஊட்டியை கரை சேர்த்த உடனே எப்படா நம்ம உட்காந்து சாப்பிடணும்ன்ற ஆசை, உட்காந்து சாப்பிட்டோன்னே எப்படா நம்ம சொத்து சோகம் சேர்க்க போகிறோம்ன்ற ஆசை. இந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு கடைசியாக ஒரு ஆசை வரும், எப்படா போய் சேரும்ன்ற ஆசை. இதில் ஒவ்வொரு ஆளும் எப்படி நினைப்பாங்க, கடவுளே என்னை ஏன்டா இன்னும் இழுக்க போட்டுக்கிட்டே இருக்க, என்னை சீக்கிரம் கொண்டு வரான்டுவாங்க. ஒவ்வொரு ஆளுங்க நான் ரொம்ப வருஷம் இங்கேயே இருக்கணும், நல்ல உள்ள சாப்பிட்டு இங்கேயே இருக்குன்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு ஆளுங்க கடவுளே நான் நல்லாத்தான் இருந்தேன், முதல்ல வீட்டுக்குள்ளே இருந்தேன், இப்போ என் பிள்ளைய என்னை திண்ணைக்கு கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கு மேலே நான் இருக்க உயிரோடு இருக்கணும், என் பிள்ளைய சாப்பிடணும்னு நான் அன்னைக்கு பட்டினியாக இருந்தேன், என் பிள்ளை ஊட்டியை காப்பாற்றினேன், ஆனால் நான் சாப்பிடணும்னு எவனும் நினைக்கல, ஒரு பாயை திண்ணையில் விட்டு என்னை படுக்க போட்டாங்க, இதுக்கு மேலே உயிரோடு இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா தட்டுக்கட்ட மனிதருக்கு 8 அடி சொந்தம், இந்த காலத்தில் 8 அடி கூட கிடையாது. அப்படிலாம் இருக்கிற காலத்தில் ஏன்னா மனிதனாக பிறந்தால் 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், ஓத்திரியம் பண்ணக்கூடாது. சில பேர் ஓத்திரியம் பண்ணக்குனே வருவாங்க. ஆமாம் ஆமாம், புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கடைசியில் இறந்த பின்னாடி நம்ம என்னதான் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம இறந்த பின்னாடி கொண்டு வரது என்னமோ பாவம் புண்ணியம் மட்டும்தான். நம்ம வாங்கி வச்ச கார் கூட வராது, பைக்கு கூட வராது, பெத்த பிள்ளைய வராது, கட்டின கொண்டாட்டி வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. பாவம் புண்ணியம் மட்டும்தான் பின்னாடியே வரும். அதுக்காகத்தான் பாட்டில் அன்னைக்கே சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறனால எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மனிதனாக பிறந்தா உதவி பண்ணணும்னா 4 பேர் மெச்ச வாழணும், 4 பேர் போன பாதையில் போகணும்னு இருக்காங்க. 4 பேர் அதுக்காக ஒயின்ஸாக முன்னாடியே போக முடியுமா? அப்படிலாம் கிடையாது. 4 பேர் போன பாதையில் எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா, 4 பேர்த்துக்கு தெரியணும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, அண்ணன் காவனூர்னு சொன்ன உடனே யார் சுரேஷ் அண்ணனா, அவர் நல்லா பாடுவாரப்பா, ஹார்மோனிஸ்ட்டு அப்படின்னு நம்மளை வச்சுதான் ஊருக்கு பெருமை இருக்கணும். அதனால தான் 4 பேர்த்துக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா பல கோடி ரூபா சொத்து வச்சுருப்பாங்க, அவங்களால 4 பேர்த்துக்கு உதவி பண்ண மாட்டாங்க. எதுக்கு அதை சேர்த்து வைக்கணும்? ஒரு கடையில் போய் ஒரு இனிப்பவோ லட்டவோ முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பா, அவங்களால திங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, எல்லா நோயும் இருக்குது. ஆனால் சொத்து வச்ச என்னது, ஏன்னா அதே சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் கடைசி மரத்தையும் வெட்டி சாப்பிட்டுட்டு கடைசி மீனையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு போன பின்னாடி தான் மனிதனுக்கு தெரியும் இந்த பணத்தை திங்க முடியாதாண்டு. அப்படிலாம் இருக்க காலத்தில் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா பல கோடி ரூபா சொத்து, ஏன்னா வாங்கக்கூடியது வாங்க முடியாது பல விஷயம் இருக்குது உலகத்தில். பல கோடி ரூபா கொடுத்து வீடை வாங்கலாம், ஆனால் நிம்மதியை வாங்க முடியாது. 20,000 30,000 கொடுத்து மெத்த வாங்கி போடலாம், ஏசி வாங்கி போடலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. 1000 2000 கொடுத்து நம்ம பிடிச்சதை வாங்கலாம், சாப்பிடலாம், ஆனால் பசியை வாங்க முடியாது. இப்படிலாம் உலகத்தில் வாங்கக்கூடியது வாங்க முடியாது பல விஷயம் இருக்குது. அப்படின்றால் நம்மளும் இருக்கிற வரைக்கும் 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும். அப்படின்றனால தான் நம்ம இருந்தாலும் இந்த இடத்துல எவ்வளவு தன்னந்தனியாக உலாய் கொண்டு இருக்கிறாள். நானும் இவளை தன்னந்தனியாக தேடிக்கொண்டு பார்க்கும் பொழுது, தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது,
உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாலே பூமுகமாது. உன்னிடம் பாதி உன்னிடம் பாதி மின்னுவதென்ன சொல்லடி தேவி. உன்னிடம் பாதி என்னிடம் பாதி மின்னுவதென்ன சொல்லடி கேளு. காதலில் பாதி மோதலில் பாதி கற்பனை தானா இது என்ன கேள்வி. கைகள் ரெண்டும் மின்னும் போது சொர்க்கம் பாதி வெட்கம் பாதி. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாலே பூமுகமாது. முக்கணித்தாறு தித்திப்பதில்லை முத்தங்கள் தந்து சொல்லடி கண்ணே. முத்தங்கள் தேடி சொல்லடி கேளு. இப்படி கேட்டால் எப்படி கண்ணா எடுத்துக்கொண்டாய் நான் பொறுத்துக் கொள்வேன். பஞ்சம் போட்டு கொஞ்சம் போது பஞ்சம் மாறும் நெஞ்சம் தீரும். தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாலே பூமுகமாது. முகம் தெரியாமல் கலங்குவதென்ன. முகம் தெரியாமல் கலங்கி வந்தேன். என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள் தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாலே பூமுகமாது பூமுகமாது பூமுகமாது. அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசு முன்னால் உருக்கி வார்த்த அழகுள்ள சித்திர புதுமை அன்னமும் மக்கம் நன்னடி பயிலும் ஆரணங்கு 14 முகம் கிளி 4 மொழி. இப்படி பிரமன் படைப்பில் எவ்வளவோ அழகு இருக்கு. இவ்வளவு இங்கே அழகிய தமிழ் மொழி உலாய் கொண்டிருக்கான் பாருங்க. இந்த மனித உடம்புல பாருங்க, மனித உடம்புல மனிதன் எல்லாத்தையும் இருப்பேன். இந்த உடம்புல இருக்க கௌரவம் எப்படின்னு பாருங்க. 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. ஒரு காலு முன்ன போகுதேன்னு இந்த காலு இடது காலு கௌரவப்பட்டா பின்னாடி இருக்க காலால் நடக்க முடியுமா? ஒரு கை முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வர்ற கை நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லி கௌரவப்பட்டா நம்மளால நடக்க முடியுமா? மனிதனா பிறந்தா பாருங்க, கட்டின கொண்டாட்டியா இருந்தாலும் பெத்த உள்ளையா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நம்ம செத்துட்டா 1 மணி நேரத்துக்கு தான் அழுவாங்க. இதே உலகத்தில் உண்மை. நானாக இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் கட்டின கொண்டாட்டியாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு தான் கண்ணீர் விடுவாங்க. அதுக்கப்புறம் கிடையாது. கண்ணை தொடச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் நம்ம என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் நம்ம வீட்டில் என்னமோ வைக்க போகிறதா நம்ம போட்டாவை மாட்டி நம்ம என்னைக்கு பிறந்தோமோ நம்ம என்னைக்கு இறக்குறோமோ அந்த தேதி எழுதி வச்சுட்டு ஒரு மாலையை போட்டு பொட்டு வச்சுட்டு வேலையை முடிச்சிடுவாங்க. இதுதான் காலம். ஏன்னா கட்டின உண்டாட்டி என்ன செய்வது தெரியுமா? இறந்த பின்னாடி 1 மணி நேரம் அழுதுட்டு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த அண்ணன் தம்பியை 3 பேர் இருப்பாங்க. இந்த அண்ணன் தம்பின்ற பிறப்பு ஒரு தரம் தான் பிறக்க போகிறான். இதில் அண்ணன் தம்பியில் ஒருத்தன் மட்டும் சொல்லுவார், எங்கள் அப்பந்தே அவனுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு, இவன் செத்ததுக்கு எதுக்கு நம்மகிட்ட வந்து பங்கு வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பிக்கு இப்படி செய்யலாமா? நம்மளாம் அண்ணன் தம்பியோட பிறந்திருக்கோம், அப்படியா செய்கிறான்? சில பேர் அப்படித்தான் செய்கிறாங்க. இந்த கூட பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பேன் தெரியுமா? நல்லா பேச நம்ம உயிரோடு இருக்கல வாங்கினே போங்கன்னேன்ட்டான். செத்த பின்னாடி என்ன சொல்லுவேன்? அந்த ஆள் செத்த மாலையெல்லாம் எதுக்குடா நம்ம வீட்டுக்கிட்ட போடுறேன், 4 வீடு தள்ளி போடணும் தான் நினைப்பேன். அப்படி நினைப்பாங்க. இந்த கூட வந்தவன் வந்திருக்கேன் என்ன நினைப்பேன், எதுக்குடா அந்த ஆள் மூஞ்சியை பார்த்துக்கிட்டுங்கன்னே இருக்கான், வந்துட்டான் 4 இடம் சுற்றி பார்த்துட்டு வரும்னு நினப்பு. இதில் சில பேர் எதுக்குடாங்கன்னே உட்காந்துருக்கான், அப்படியே டீ சாப்பிட்டு வரும்டான்னு நினப்பு. இதில் இந்த அறியாத பிஞ்சு குழந்தைய சின்ன பிள்ளைய இருக்கும் பேரம் பேத்திய அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தாத்தாவே இறந்து போயிட்டாரே 3ஆம் நாள் கறி சோறு ஆக்கி போடுவாங்க, நம்மளுக்கு பூரா எலும்பில்லாத கறி பூரா வருமானு அந்த பேரன் குழந்தைகள் அனுப்பு. உலகத்தில் அதுதான். நம்ம என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் நமக்கு கிடைக்க போகிறது என்னமா? கடைசியில் அதுதான் மிச்சம், ஒன்றும் கிடையாது. அந்த மண்ணு கூட சில பேர் என்ன நினைப்பாங்க, உலகத்தை விட்டு போன பின்னாடியும் இந்த மண் எனக்கு வேணும்னு நினைப்பாங்க. அதனாலே தன்னை புதைச்ச இடத்துல என்ன செய்வாங்க, பெரிய கல்வெட்டாக கட்டி பேர் அடிச்சிருவாங்க, அகர ஆறுமுகம்
அடிச்சு போட்டு கல்வெட்டு அடிச்சு பேரை அடிச்சிருவாங்க. காலங்காலத்துக்கு என்னோட பரம்பரையாக அந்த இடத்துல இருக்கணும், வேற யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. எதுக்கு அது? எதுக்கு? அப்படிலாம் இருக்க காலத்தில் நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற. ஏன்னா அந்த காலத்துலலாம் பாருங்க, ஒரு பெண்ணை பற்றி வர்ணிக்கணும்னா நிலவை பார்த்துட்டே வர்ணிப்பாகலாம். ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னா நிலவை பார்த்தேன் பாட்டு எழுதுவாங்களாம். இந்த காலத்தில் எப்படி பாட்டு எழுதுறாங்க, உன்னை வாங்கிட்டு போய் பாட்டு எழுதுறாங்க. அப்படிலாம் இருக்கனால இந்த பெண்ணை வர்ணிக்கணும் காக்கும் பொழுது நிலவு ஒரு நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ. மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. உருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக. உருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக. பருவம் ஒரு தளமாக, போர் தொடுக்க பிறந்தவளோ. குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கள்ளத்தில், குறுநகையில் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில். தேன் சுவையை தான் கலந்து கொடுப்பதெல்லாம் இவள்தான். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. பவளமென விரல் நகமும் பசுந்தலை போல் வளைக்கரமும். பவளம் என்னும் விரல் நகமோ, பசுந்தளி போர் வளைக்கரமோ. தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ. ஆழ்கடலில் சங்காக நீள் கழுத்து அமைந்தவளோ. ஆழ்கடலில் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ. யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் அமைந்தவளோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. செந்தடலில் ஒளி எடுத்து சந்தனத்தில் துளிர் கொடுத்து பொன்பதத்தில் வார்த்து வைத்த பெண்ணுடலை என்னவென்பேன். மடல் வாழை துணை இருக்க மச்சம் உள்ள அதில் இருக்க. மலவாழை குலை இருக்க, மச்சம் வந்து அதில் இருக்க. படைத்தவனின் திறமை எல்லாம், இவளை படைத்தவனின் திறமை எல்லாம். எவ்வளவு மைக்கு சூப்பரா இருக்கு. முழுமை முழுமை பெற்ற அழகி என்பேன். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. போதுமார். போதுவார். இவ்வளவு நேரம் நல்லா வச்சிருந்தா சுத்தமா ஆப் ஆயிடுச்சுனே. ஹலோ ஹலோ அண்ணே இந்த கூட்டுக்கு கொஞ்சம் இவ்வளவு நேரம் போகுது போகுதா
இவ்வளவு நேரம் சூப்பரா வச்சிருந்தாப்புல நம்ம ஆளு. அதான் பாதி போயிருச்சு, மீதி இருக்கு. அப்புறம் எங்கிட்டு போகுது? நாங்க திரும்பியே பார்க்கல, அருமையா வச்சிருந்தாப்புல, சூப்பரா ஓடிச்சு. இப்பதான் கம்மியாயிருச்சு. ஐயா வேடுவரே, என்ன வந்த ஒரு ஆளை காணா? மோகத்தில் போயிட்டு. ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம். தாங்கள் யார்? நீங்க யாரு? இந்த இடத்துல காவல்காரன். காவ காக்குறீங்க? ஆமாங்கய்யா. நீங்க உங்க வேலையை பாருங்க, என் வேலையை பாக்குறேன். உங்க வேலை என்னன்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்குள்ள என்னது போகுது? போனா பிடிச்சிட்டு போங்க. உள்ள உனது பாத்தீங்களா? எது உள்ள உனது? என்னது? உங்க வீட்டு போறத பாக்குறத ஏன் வேலை? என்னதை பார்க்கல நீங்க? அதுல பாருங்க. எதுல பாக்க? கதையில. அதுல பார்த்தா நல்லா இருக்குமா? எதுல பார்த்தா நல்லா இருக்குமா? அதுல பார்த்தா அது ஒன்று பாக்குறது கண்ணோட்டத்தை பொறுத்து. ஓ, நீங்க நல்ல விதத்துல தான் பாப்பீங்க. பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்து. இது நல்ல விதமா பார்த்தா நல்லது, நல்லது. கெட்டதா பார்த்தா கெட்டது. ஆமா. கையை வித்தியாசமா வைக்கிறீங்களே? இல்லங்க, அந்த கண்ணோட்டம் பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்தே இருக்கு. ஓ, ஒரு மாடு ஈண்டுகிட்டு இருக்குன்னா நல்ல ஒரு கண்ணுக்குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லி அழகா பாக்குறது உண்டு. என்னடா அது இப்படி வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படி பாக்குறது இருக்கு. பாக்குற பாரு, இப்ப சேத்துல மலரக்கூடியது செந்தாமரை. அந்த செந்தாமரை பார்க்கும்போது அழகா இருக்கும், அழகா இருக்கும். அந்த சேரை பார்த்தா கவுச்சியா இருக்கும். சிப்பிகள் இருக்கிறது முத்து. ஆமா. அந்த சிப்பியை பார்க்கும்போது கவுச்சியா இருக்கும், அந்த முத்தை பார்த்தா கவர்ச்சியா இருக்கும். கடல்ல பாக்குறது அழகு. கடல்ல இருக்க மீன் அழகா இருக்கும், அந்த தண்ணி உப்பு கைக்கும். அதனால சொல்றேன், பாக்குறது கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. எனக்கு சொந்தமானதை தேடி வந்தேன். சொந்தமானா எங்க வந்துச்சு? இங்கதான், உங்க இடத்துக்குள்ள. நீங்க எந்த ஊருக்காரு? வெள்ளிமலையில இருந்து வரேன். மான் எங்க போச்சு? இங்கதான் போச்சு. என் வனத்துக்குள்ளே. சும்மா சொல்லாதீங்க. ஏன்? இருக்கிறது ஒத்தையடி பாதை, அந்த வழியாத்தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். மான் எப்படி உள்ளர போகும்? அண்ணே, அங்கிட்டே வெளியே போனேனா மானு உள்ள ஒண்ணு ஓடுச்சு. அப்படியா? ஏதுக்கு பாருங்க நல்லா. நீ பார்த்த மான் 95 வயசு மானா? நான் லவக்கு நேத்தோட நானும் தான் பார்த்து ஒரு மானை 2 கொம்பை இதுக்கு இந்த பக்கத்து போட்டு விட்டு சோப்பு எடுத்துட்டு குளிக்க போச்சு. பெருங்கொண்ட மானா இருக்குமா? அது 95 வயசு. ஆத்தாடி. அதுல பாருங்க. எதுல பாக்க? கதையில சொட்டவாழை குட்டி மாதிரி தான் இருந்துச்சு. சொட்டவாழை குட்டி மாதிரி தான் இருந்துச்சு. உன் கண்ணில் ஏதோ கோளாறு இருந்தது. இல்ல, ஏதுக்கு உங்க கண்ணை செக் பண்ணி நல்லா உள்ள பாருங்கன்றேன். இல்லாம சொல்ல மாட்டார்ல வேடுவாரு. அப்படி சொல்றீங்களா? புதருக்குள்ள திட்டு திட்டுன்னு கேட்கும். நானும் பேண்டதோட எந்திரிச்சு ஓடி அந்த இங்கே தான் வந்து குண்டியலுனே. அதான் சொல்றேன். நான் சொல்ற கேளுங்க, இது உள்ளர போகாது. எந்த பக்கத்து போனா சோனா அதிகமா இருக்கும், குண்டியெல்லாம் அரிஞ்சிரும். மழை தெரியுதா? ஆமா. அதுல அருவி ஓடுதா? ஆமா. அதுல 2 பறவை தெரியுதா? ஆமா. எவ்வளவு காடுகள் இருக்கு? ஆமா இருக்கு. இதுக்குள்ளதான் போச்சு. இதுக்குள்ள போலாமுங்க. இருக்கிற அந்த அளவுக்கு சுத்தி நாங்க வேலி போட்டிருக்கோம், பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வழியா போகாது. நீங்க மானு தவறா சொல்றீங்க. நான் கொஞ்சம் கோவக்குரியான ஆளு. அப்படியா? எங்க ஆத்தா வரும்போது சொல்லி விட்டா. ரொம்ப வீம்பா பேசுறீங்களே? வீம்பு பேசுற மாதிரி ஆள் இருந்துச்சுன்னா வீம்பா பேசி விடுவேன். எதுக்கும் கஞ்சாவிரனா இருப்பீங்களோ? கஞ்சாவிரல அஞ்சாவிர. ஆமா. பேச்சு தூள் கலப்புறையிலே. ஆமா, பட்டைய கழட்டுவோம். அடுத்து பாருங்க, நீங்க நல்லா ஊக்குவிச்சுக்காரு உங்களை வாத்தியாரு. நீங்க ரொம்ப மனப்பிராந்தியா பேசுறீங்க. ஆமா, நான் மனப்பிராந்தியில பேசுறேன், நீங்க கோட்ரா பேசி. நம்மள்ட்ட ஒரு MC பிராண்டி இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, ஆள் கட்டிங் தரேன். நீ ஒரு முடிவாத்தாயா இருக்க. வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலையில இருந்து. என் பேரு கந்தவேடன். ஓஹோ. எங்க அப்பா பேரு சடையன். ஓ. அம்மா பேரு சடச்சி. சடச்சிமே. சடச்சிமே. என்ன எங்க அம்மா தெரியுமா உங்களுக்கு? சடச்சி நைத்தேன எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம யாரு உங்களுக்கு சொந்தக்காரங்க? சடைய யாரு தெரியுமா? மாமன் இல்ல. மாமன் இல்ல. மாமே இல்ல. மாமையா? மாமே. இவ்வளவு அவசாரிக்கல. நீங்க யாரு? கணபதி வேடுவர் தெரியுமா? எங்க அண்ணே. அவர் என் மைத்துனரியா? ஆமா. உங்க வேறு கந்த வீடு மாப்பிள்ள தெரியலையா? நீங்க சிற்றூர் நம்பி தெரியுமில? ஆமா, நம்பிராஜ மயன். உங்க பேரு? வீரத்தேவன். அடங்க ஒக்கால ஒளி. மாப்பிள்ள மாப்பிள்ள நீதானா? அவன் ஒக்கால ஒளி. நோத்தா வேறு. நோத்தா நொக்காலையும் போட்டு நோத்தா நொக்கா தெரியுமா? மாப்பிள்ள தவறா நினைக்காதீங்க. எங்க அப்பால என்ன செய்ய நோத்தா நோக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நைத்த வேற என்னன்னு கேட்டா பரவாயில்ல. எங்க ஊர்ல என்ன செய்வாரு தெரியுமா? ஒரு மரியாதை இல்லாம அத்தைக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையா? அதுக்கு நோத்தா நொம்மானா அப்படி என்ன அர்த்தம்? மாப்பிள்ள அதுக்கு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா என்ன செய்வாரு தெரியுமா? நோத்தா சொல்லி விட்டு நோத்தா. சரவணே, எங்க அப்பா என்ன செய்வாரு தெரியுமா? எங்க அப்பா என்ன செய்வாரு தெரியுமா? இல்லடே, அவனுக்கு தெரியாதுனே. வீட்டுக்கு வந்து சங்கடப்பட்டேன் சொல்லி. வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாரு தெரியுமா? எங்கடா நோத்தா
கஞ்சி ஆச்சிட்டாளா எங்கடா உன நோத்தா அப்படின்னு யாரு கேக்குறது? எங்க அப்பா கேட்பாரு. நொப்பந்தான் கேட்கணும், நோத்தா கேப்பா. அதுதான் சொல்லிட்டேன். மாப்பிள கேட்கிற ஆள் தான் கேட்கணும். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற விட்டு பாரு இருக்கிறது. குண்டிலாம் புண்ணாயிட்டு. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் மாப்பிள. உங்களை சந்திச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சவு வீக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். சவ்வு வீக்கமா சவுக்கியமா இருக்கீங்களான்னு இருக்கிறீங்களா? உங்களை சந்திச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப பெருசாயிருச்சு. நீங்க தானே அந்த கிளவியோட குளிப்பணியாரத்தை தூக்கிட்டு ஒரு நாள். ஆமா, கிளவி பணியாரம் மட்டும் இல்ல, எல்லா பணியாரத்தையும் எடுப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்க கம்பு ஓடுறதுல பெரிய ஆள் தெரியுமில்ல, 2 உண்டுல கம்பு ஓட்டுருக்கோம். ஆத்தாடி. ஆமா, பெரிய பெரிய கம்பா. மாமியாட்டு புஞ்சையில மஞ்சள் போட்டிருந்தோம் தெரியுமா? எதுல? மாமியாட்டு புஞ்சையில. புஞ்சையில புஞ்சையில மஞ்சள் போட்டிருக்கையில. மாமியாட்டு புஞ்சையில மஞ்சள் போட்டுதான். மாமியாட்டு புஞ்சையில பூரா போச்சு, உங்களுக்கு தெரியுமா? அதான் செக்கச்சவே பூரா எல்லாமே போச்சு. மருமக புஞ்சையில கம்பு ஓட்டிருந்தோம். கம்பு ஒவ்வொன்று இத்த தண்டி. ஆத்தாடி. கம்பை பாதுகாக்கன்னு சொல்லிட்டு நைட்ட மேல உட்காந்து ஆயில் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் காட்டுல இந்த கரடி வந்து காட்டு கருங்கரடி வந்து மாமியாட்டி இதை பிடிச்சி இழுத்து வலது கால, நான் போய் இடது காலை பிடிச்சி இழுத்தேன். பரட்டுன்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்? தொப்புல இருந்து 2 கிழிஞ்சு வச்சு. நீங்க தான் எப்படியாவது ஒட்ட வச்சு தரணும். எதை? அதான். அப்படியா மாப்பிள? நல்லா பேசுறீங்க. நான் கேட்குறேன். உட்காந்தா எந்திரிக்காத பயலுக்கு படுத்தா எந்திரிக்காத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கேன். எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. உட்காந்தா எந்திரிக்காத வயலுக்கு, உட்காந்தா எந்திரிக்காத வய, படுத்தா எந்திரிக்காத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் இருக்கு. வேடு வேற பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த புலவத்து ராஜா மகனே, பூவுக்கும் சிறிய பூ என்ன பூன்னு கேட்டானா. அதுக்கு அவ கேட்டாலாம், எள்ளிலே பிறந்து எள்ளிலே வளர்ந்து இளவாணியா பெண்ணே, எள்ளுக்கும் சிறிய பூ என்னன்னு கேட்டாங்களாம். இதுக்கு என்ன பதில்? அது வெடத்தலை பூ. அது ஒரு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தெரிச்சு போயிடும். அந்த பூ கிடையாது. அப்புறம் என்ன பூ? அது வேற பூவிலே சிறிய பூ என்ன பூ? வெடத்தலை பூ. வெடத்தலை கதையே இருக்கு, வேற கதை. சரி, உட்காந்தா எந்திரிக்காத பயலுக்கு படுத்தா எந்திரிக்காத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஒரு குத்துக்கு ஒரு புள்ள, 2 குத்துக்கு 2 புள்ள, 3 குத்துக்கு 3 புள்ள. குத்து நல்லா இருக்கும். குத்து குத்தா வைக்கிறாரப்பா. சொல்லுங்க, அது என்ன தெரியுமா? அது என்னன்னு தெரியல, சொல்லுங்க. அதுதான் கடலை. அது ஒரு குத்துக்கு ஒரு குத்து. அவர்கள் ஒவ்வொரு இதுல பாருங்க 2 இருக்கு, ஒவ்வொரு முத்துல பாருங்க 3 இருக்கு. சரி, நல்லா பேசுறீங்க. குத்தி எடுத்தோம்னா பாருங்க பரவாயில்ல. நீங்க செய்யறது காவல். என் பேர் வீரத்தேவன். எங்க அப்பா நம்பி பாத்தீங்களா? என் தங்கச்சி உள்ள இருக்கு வள்ளி. கைய கொடுங்க. இப்பத்தே நீங்க விஷயத்துக்கு வர்றீங்க. நான் மான தேடி வரல. சரி, உன் தங்கச்சி இதைத்தான் தேடி வந்தேன். என் தங்கச்சி தெரியும். என் தங்கச்சி உங்களுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். அதை பார்க்கணுமே. பார்க்கணும். என் தங்கச்சி சேர்த்து வைக்கணும். உங்க தங்கச்சிக்கு வந்து நான் தான் வந்திருக்கேன்னு தெரியக்கூடாது. சரி சித்தப்பா. சித்தப்பாவா? மாப்பிள, உங்க தங்கச்சிக்கு நான் தான் வந்திருக்கேன் தெரியக்கூடாது. ஒரு வேடுவர் வந்திருக்காருன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களை நான் சித்தப்பா, நான் தான் மச்சனேன்னு உங்களுக்கு அவங்களுக்கு தெரியக்கூடாது. மச்சான் நான் சித்தப்பா இல்லையா? தங்கச்சியை கல்யாணம் பண்ணா சித்தப்பா இல்ல? எப்படியே? சரி விடுங்க, விடுங்க. மாப்பிள உள்ள போவா. என்ன தவறு செஞ்சு உள்ள வர்றது? உங்க இடத்துக்குள்ள போவான்னு உள்ள போனா பிள்ளை வருமா? உடனே 10 மாதம் 1க்கு 2 வரும். 1க்கு 2 வருமா? ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அப்படியா? ஆமா. அது உங்க தங்கச்சி. எனக்கு உங்களுக்கு நீங்க இதை சொன்னீங்க. உங்க அண்ணன் இருக்காரா, உங்க தம்பி இருக்காரான்னு கேட்டீங்க. எனக்கு எதையா தங்கச்சி இல்ல, கண்டெடுத்த பிள்ளை. ஓயாம உஷி உஷி விட்டு எனக்கு தங்கச்சி. ஆனா உங்க தங்கச்சி நான் காதலிக்கிற பிள்ளை. ஓ, ஏன் பொண்டாட்டி உங்க தங்கச்சி? ஏன் தங்கச்சி ஓம் பொண்டாட்டி. ஓன் தங்கச்சி ஏன் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி? ஓம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. ஐயோ, ஓம் பொண்டாட்டி என்ன முறைய மாத்திரியா? 2 பேர் பொண்டாட்டி உள்ளதே இருக்காங்க. உள்ள விடவா? விடுங்க பாப்போம். போது பார். யார் இவர்? மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். உங்க மானி இங்க வரவில்லை தங்கம் தங்கம். ஐயா மச்சான் பண்ணாரு அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் பண்ணாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நினைப்பு என்னெஞ்சு கொழுகுதடி. கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. ஆடுமா வாயா 2 பேரும் குத்தாட்டம் போடுவோம். போடுமா. இல்லமா, சோளக்காட்டுல நம்ம பொம்மைக்கு இது கட்டி விட்ட மாதிரி. ஆமா, 5-6 ரூபாய்க்கு மணிமா ஒத்தையில போறீங்களையா. செத்திருந்து பேசிடுவோம். கப்பலூரு இல்ல, செத்திருந்து பேசிடுவோம். கடம்பூர்
அந்த பிள்ளைய போட்டு குருட்டு விட்டா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி அங்கே கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அடி வந்தாலும் ஆடி ஆடி போனாலும் போடி புதுக்கோட்டை போயில தாண்டி அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயில தாண்டி என்னடி முனி அம்மாவும் கண்ணில ஆடி பாடி வர இருப்பது வேடு வர ரெண்டு குத்தாட போட சொல்லுவோமா அம்மா அவர் ஆடுல மாப்பிள என்னமோ நினைச்சேன் உன் தங்கச்சி இவ்வளவு அழகா இருக்கே வள்ளி தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரத்தி இப்ப வேடுவரோட ஆடு பாருங்க இந்த புள்ள டான்ஸ் கர்ணமா ஆடு பாருங்க இந்த பிள்ளைக்கு நல்லா ஆடுமா நீங்க ஆட்டி பாருங்க அடி வட்ட பூச்சி வாமா ஒழுங்க ஆடுமா அப்ப ஒழுங்கு ஆடவா சில ஒழுக்கம் உயர்வு ஓம்பப்படும் கட்ட புள்ள குட்டா புள்ள இந்த புள்ள சரியான இதுலயே என்னத்தையா பாக்குற நீ ஆறே போய் சாக்கி வைக்கிறியா என்னத்தையா பாக்குற ஆட சொன்ன சாக்கி கொடுக்குற கட்ட புள்ள குட்டா புள்ள கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள கிளம்பு உனக்கு 1000 ரூபா குளோஸ் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு விட்டேன் காந்தமா விட்டுதே அப்பா அப்பா 1000 ரூபாய் எனக்கு தந்துருவாரா உள்ளி காலையில குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்டா உடும்பு காரி கடையில் அடிச்சு ஒன்ன சாச்சு புட்டா ஊரா சொல்லி புட்டா ஒல்லி குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்டா உடம்பு காரி ஒல்லி குச்சி உடம்பு காரி நீ ஒல்லி குச்சி இந்த பிள்ளை ஆளை குளோஸ் பண்ண பாக்குற மாப்பிள இது யாரு அது இதுதான் உன் தங்கச்சி. ஏன் தங்கச்சியா யாரியா சொல்லியா கேக்குறாருல உங்க அண்ணன் அண்ணம்மா. எனக்கெல்லாம் இப்படி ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னா என்னைக்கே மருந்த வச்சு கொண்டு போனியா ஏன் வேடுவர இது என் தங்கச்சியா வேடுவர எப்படி சூப்பரா பிள்ளைய கொண்டாந்து விட்டுருக்கேன் பாருங்க நான் இருங்க ஓங்கு தாங்க இது என் தங்கச்சியா எடிடா மேளம் அடிடா தாளம் இப்ப தாங்க சரி ஆரம்ப கரண போய் ஆட்டுவியா இப்ப என்னன்னா இல்ல பொழுதானைக்கு இந்த பிள்ளைய போட்டுக்கிட்டே ஊமை கொத்த கூடாது. ஆமா வள்ளியம்மா குட்டியாந்து விட்டுற வேண்டியது மாப்பிள உங்க தங்கச்சியில கூப்பிடுறீங்களா அப்ப கூப்பிடுறேன் பாருங்க. ஏ அம்மா தங்கச்சி வள்ளிக்கட்டு நான் தாய்க்கணுமா வேணாமா துள்ளி விளையாட துடிக்குது மனசு வண்ண வண்ண கோலம்
வாசம் பஞ்சனைகள் வீசும் தனிமையில் இழந்த பழுவ வரும் நேரம் வெட்டமத்தி வீரும் கிளிகள் தடுமாறும் வெட்டத்திலே பொழுது போய் விழுந்திடும் தோழி துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோழி மனமான காதலி பரிசு மயூரத்துள் கொள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன் போங்கள் என்று சொல்லுவேன் கேட்க செய்யுவேன் காதல் மணவாளன் காலடியில் இருப்பான் கள்ளமில்லை தோழி உள்ளதை தான் சொல்லலாம் துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோழி மணமாளி காதலின் பரிசு துள்ளி துள்ளி விளையாட அண்ணே எது கூப்பிட்டீங்க அதை முதல்ல சொல்லுங்க நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்க வேடுவர் எதுக்கு வந்தாரு மானைத்துறைக்கு வந்தாரா மானெல்லாம் இங்க வராது போயிட்டு வாயான்னு சொல்ல முடியுதானே சொல்லிட்டுமா ம். தலைவி என்ற முறையில் உங்ககிட்ட கேட்டு பண்றாங்க ஏன் நீங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரா நான் சொன்னமா நீங்க பார்க்காம இருக்க உங்க தலைவிட்ட கேட்கணுன்றாரு அப்படியா அப்படி வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்களா நான் கொடுத்த இந்த பிள்ளை கொடுத்ததுல மூச்சு திணறிச்சு இழைச்சு போய் நிக்குது வத்து மாடு மாதிரி இடக்கு தலைவி நான் வரவேற்பு கொடுக்கவா ஆமா கொடு வருக வருக வணக்கத்துக்குரிய விடுவரை வந்த காரணத்து அண்ணனும் தோழியும் அற்புதமாக எடுத்து சொல்லி இருந்தாலும் தாங்களுக்கு ஒரு நான் அதை கேட்கிறேன் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சீக்கிரமா கூறுங்க பாப்போம் இந்த அம்மா தூங்க போமா தூங்குமா போமா வண்டியில் கூட போமா 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 போய் தூங்குமா போமா ட்ரெஸ்ஸில் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் நாடகம் ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கிராமத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வார்த்தை சொன்னானா கண்டிப்பாக சொல்லிட்டு போனே அப்படின்னு நினைக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் கடம்பூர் நம்ம கிராமம் ஆமாம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் போயிட்டு வரீங்க சூப்பர்யா இதைத்தான் சொல்ல வந்தேன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மனிதனாக பிறந்தால் ஒரு பறவை போல வாழ வேண்டும் இருவாச்சி பறவை அப்படின்னு ஒரு பறவை அந்த இருவாச்சி பறவை என்ன செய்யுமா ஆண் பறவையும் பெண் பறவையும் என்ன செய்யுமா ஒரு அன்பாக நேசிக்குமா ஒரு பறவை ஒரு பறவையோட சேர ஆரம்பிச்சிச்சா அடுத்து சாகுற வரைக்கும் எந்த பறவையோடும் இனப்பெருக்கம் செய்யாது அப்பேற்பட்ட இருவாச்சி பறவை பெரிய மரப்பொந்தில் தான் போய் குடியிருக்குமா ஏன்னா அந்த பறவைக்கு ஏற்றப்பல கூண்டு செய்ய முடியாதுன்னு அப்போ மரப்பொந்துக்குள்ளே போகும்போது இந்த தாய் உள்ளத்தோடு அந்த பறவை உள்ளே போகும்போது என்ன செய்யுமா ஒவ்வொரு இறகா பிச்சு போடுமா ஏன்னா கீழே போக சின்ன பொந்தாக இருக்குமா அந்த பொந்துக்குள்ளே போகும்போது பார்த்தா தன்னுடைய இறகுகளை பூரா பிச்சு போட்டுவிட்டு அது போய் 4 முட்டை இடுமா அந்த 4 முட்டை இட்டால் அங்கு எதிரிகள் உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த பறவையை பிடிச்சிருவாங்க அப்போ என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு இது என்ன செய்யுமா இந்த சோளக்கருவில் இருக்கக்கூடிய அந்த அந்த உமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய எச்சலால் என்ன செய்யுமா அதை மூடிடுமா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த குழியவே மூடிடுமா அப்போ பறவை உள்ளே போனதுக்கப்புறம் இத்தினூன்னு ஓட்டை வச்சு அது எப்போ அந்த பறவை வந்து குஞ்சு பொரிச்சு பெரிய பறவை ஆகுதோ அது வரைக்கும் தாய் அதே சொல்லப்போனால் அந்த ஆண் பறவையாகப்பட்ட போய் இறை தேடிட்டு வந்து இதுக்கு புறம் போடுமா இது சாப்பிட்டு உள்ளர குஞ்சு பொரிச்சு இதுக்கு இறகுகள் சரியாகி முளைச்சி வெளியே வரும்போது இந்த ஆண் பறவையாகப்பட்டது வயசாகி போய் தள்ளாடி நிலமையில் இருக்குமா அப்போ சின்ன ஓட்டையில் இந்த பறவையாகப்பட்டது பார்த்துட்டு சொல்லுமா நமக்காக இந்த ஆண் பறவை கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா உழைச்சி இப்படி ஆயிட்டாரு அவரை இனிமேல் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் அந்த கூண்டை உடச்சிக்கிட்டு வெளியில் வருமா அந்த 4 பறவையும் தாய் பறவையோடு சேர்த்து 5 பறவை அடுத்து இந்த ஆண் பறவையை அந்த தாய் பறவையும் குஞ்சு பறவையும் காப்பாற்றுமா இப்படித்தான் நீங்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறி நாடகத்தில் முடிந்தது. நன்றி, வணக்கம்.